மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 110. ஆதி நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்த தன் முன் இருந்த டேபிளில் தாளம் தட்டி காத்து கொண்டு இருந்தான். 2 பேர் வெற்றியை கைத்தாங்களாக அழைத்து வந்து டேபிளின் எதிர்ப்பக்கம் இருந்த நாற்காலியில் அமர வைத்தனர். இந்த 15 நாட்களில் உரு தெரியாமல் மாறியிருந்தார். அவரை யாரும் அடித்து எல்லாம் துன்புறுத்தவில்லை. ஆனால் உள்ளே அடைத்து வைத்திருந்ததாலும் சரியான உணவு இல்லாததாலும் வருணும் தமயந்தியும் கொடுத்த தூக்க மருந்தாலும் நலிந்து போயிருந்தார். தன் எதிரில் அமர்ந்திருப்பவனை யார் என்பது போல் பார்த்தார். நான் யாருன்னு தெரியுமா? அவன் கேட்க அவனை புரியாமல் பார்த்தார். நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த ஆளுதான் நான். ஆனால் நீங்கள் தேடின உடனே என்னை பார்த்துட முடியுமா? உங்கள் கண்ணு முன்னாடி எப்போ வரணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். இல்லை, உச்சி கொட்டி இடம் வளமாக தலையசைத்தான். முடிவு பண்ணுவேன் இல்லை, முடிவு பண்ணேன். நான் முடிவு பண்ண மாதிரி தான் வந்திருக்கேன். என்ன புரியலையா சின்ன மாமனாரே? அதை கேட்டு திகைத்தார் வெற்றி. நீங்கள் என்னை பார்க்கும்போது நான் மிருணாளினியோட புருஷனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்றவன் தன் தோள்களை குலுக்கி, சொன்னதை செஞ்சிட்டேனா? புருவம் உயர்த்தி புன்னகையோடு கேட்டான். அவனை அசூயையாக பார்த்தார் வெற்றி. ஏற்கனவே அவன் அழகு, இதில் புது மாப்பிள்ளை என்பதால் கல்யாண கலையும் சேர்ந்துவிட இன்னும் தேஜஸாக ஜொலித்தான். அந்த அன்புக்கு இப்படி ஒரு மருமகனா? அவர் மனதில் ஏற்பட்ட பொறாமை அப்படியே முகத்தில் தெரிந்தது. சின்னதாக சிரித்தான் ஆதி. திருந்தவே மாட்டீங்க இல்லை? இப்போவும் உங்கள் முகத்தில் எவ்வளவு பொறாமை. நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக உங்கள் மேலே நான் கொலை வெறியில் இருக்கேன். நீங்கள் என் மினியை பண்ண டார்ச்சருக்கெல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே பிஸ்டலை எடுத்து உங்கள் நெத்தி பொட்டில் வச்சு சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனாலும் உங்கள் மனைவிக்காகவும் பசங்களுக்காகவும் கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் அந்த மன்னிப்புக்கு நீங்கள் அருகதை இல்லைன்னு திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல. ஒரு தடவை என் மாமனார், ஐ மீன் உங்கள் அண்ணன் உங்களை மன்னிச்சாரு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அவரை கொலை பண்ணிட்டீங்க. இப்போது நான் உங்களை மன்னிச்சு நீங்கள் என்ன ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? தன் சட்டை காலரை சரி செய்து தோலை குலுக்கியவன், புது மாப்பிள்ளை மாமா நானெல்லாம் என்னோட மிருனா கூட பல வருஷம் வாடணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் பொட்டுன்னு என்னை கொண்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? மிருணாளினி மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கிட்ட அப்புறம் வாழ்க்கையை தொலைக்க மனசு வருமா சொல்லுங்க என்றான் முகம் நிறைய மலர்ச்சியோடு. அவருக்கு புரிந்தது, தன்னை வெறுப்பேற்றுவதற்காகவே அவன் அப்படி சிலாகித்து கூறுகிறான் என்று. ஆனாலும் அதில் உண்மை இருப்பதை கண்டுகொண்டார். சில நிமிடங்கள் எதுவும் பேசாமல் அவர் முகத்தை உற்று பார்த்தவன் கூறினான், கையில் கிடைச்ச அழகான வாழ்க்கையை வாழத் தெரியாத முட்டாள் நீங்க. சொல்லிவிட்டு நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்டான். கொஞ்ச நேரத்தில் உங்களோட பசங்க வருவாங்க. சாரி, உங்கள் அப்பான்னு சொல்லிக்க 2 பேருமே வைக்கப்படுறாங்க. அதனால் நான் என்னோட மச்சானுங்க வரானுங்கன்னு சொல்லிக்கிறேன். சரியா? நீங்கள் பண்ண கருமம் இல்லாமல் அவங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு. அவங்களே முடிவெடுக்கட்டும் உங்களை என்ன பண்ணுறதுன்னு. இறுகிய முகத்தோடு தலை தாழ்த்தி அமர்ந்திருந்தார் வெற்றி. கொஞ்சம் அவர் முகத்திற்கு அருகே தன் முகத்தை வைத்து கூறினான், நான் திருந்திட்டேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு எது வேணாலும் சொல்லலாம். ஏன்னா உங்களை நம்புகிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எனக்கும் மிருணாளிக்கும் கல்யாணமாகி 2 நாள் தான் ஆச்சு. நீங்கள் அவளுக்கு கொடுத்த டார்ச்சர் எல்லாம் இன்னும் எனக்கு முழுசாக தெரியாது. போக போக அவள் என்கிட்ட அதை பற்றி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன கண்ட்ரோல் பண்ண யாராலையும் முடியாது. உங்களுக்கு நரகம்னா என்னன்னு காட்ட ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு பயந்து தான் இப்போவே உங்களை டிஸ்போஸ் பண்ணுறேன். புரிஞ்சுதா என்றான் அதட்டலாக. அவன் முகத்தில் கோபம் தணலாக கொதித்தது. அதை கண்டு உள்ளுக்குள் நடுங்கினார் வெற்றி. ஆதி கோரிய இடத்திற்கு தருணும் வருணும் வந்தார்கள். வாங்க, உங்களுக்காகத்தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. முருகப்பன் அவர்களை அழைத்து சென்றார். வெற்றி இருந்த அறைக்குள் வர பிடிக்காமல் பிடிவாதமாக வெளியிலேயே அமர்ந்து கொண்டான் வருண். வாடா அன்று அவன் கைப்பிடித்து தருண் இழுக்க அவனை தள்ளிவிட்டுவிட்டு கோபமாக அப்படியே அமர்ந்து கொண்டான் வருண். அவன் மனநிலை உணர்ந்து அவன் தலை கோதி தன் வயிற்றில் சாய்த்து கொள்ள அவனை கட்டி கொண்டு கண்ணீர் வடித்தான். மெல்ல அவனை சமாதானம் செய்துவிட்டு தான் மற்றும் வெற்றி இருந்த அறைக்குள் சென்றான் தருண். அவனை கண்டு திகைத்தார் வெற்றி. எங்கடா அவன் என்றான் ஆதி. இந்த ஆள் முகத்தை கூட பார்க்க பிடிக்காம வெளியே உட்காந்துட்டு இருக்கான். முதன்முறையாக அவருக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது. தலையை குனிந்து கொண்டார். அவர் முன் தான் கொண்டு வந்த பையை வைத்தான் தருண். இதில் உங்கள் ட்ரெஸ் கொஞ்சம் இருக்குது. 20 நாளுக்கு எவ்வளவு செலவாகுமோ அவ்வளவு பணம் இருக்குது. எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாச்சும் போயிடுங்க. இந்த பணம் செலவாகிறதுக்குள்ளே ஒரு வேலையை தேடிக்கோங்க. திரும்பவும் இந்த ஊர் பக்கம் நீங்கள் வரவே கூடாது. மீறி வந்தீங்கன்னா மாமா உங்களை சும்மா விடுறாரோ இல்லையோ, உங்கள் ஆசை பையன் உங்கள் மேலே கொலவெறியில் இருக்கான். அவனே கத்தி எடுத்து சொறிவிடுவான். சொல்லிவிட்டு அவன் மீண்டும் செல்ல போக, தருண்
என்று அழைத்தான் ஆதி. நின்று திரும்பி அவனை பார்த்து முறைத்தான் தருண். சிரித்தான் அவன். அடப்பாவி, என்ன ஏண்டா முறைக்கிற என்றான். இந்த பைய கொடுக்கறதுக்கு நாங்கள் 2 பேரும் எதுக்கு? யாராச்சும் மாலை விட்டு கொடுத்து அனுப்பியிருப்போம் இல்லை? எங்களுக்கு என்ன வேலை இல்லைன்னு நினச்சிங்களா என்றான் கோபமாக. இல்லடா, உங்கள் அப்பாவை கடைசியாக பார்ப்பீங்களோ என்னமோன்னு நினச்சேன். அடக்கப்பட்ட சிரிப்போடு அவன் கூற இன்னும் பலமாக அவனை முறைத்துவிட்டு வெளியில் சென்று விட்டான் தருண். அவன் சென்றதும் அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. வெற்றியிடம் திரும்பி, பார்த்தீங்கல்ல உங்கள் மதிப்பு என்னன்னு? உங்களுக்கு உங்கள் மூத்த பையனை பிடிக்காதில்ல? ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிறது அவன் போட்ட உயிர் பிச்சை தான். என்ன புரியலையா? உங்கள் பொண்டாட்டியும் சின்ன பையனும் உங்களை கொலை பண்ண பிளான் பண்ணாங்க. அவன் தான் அதை தடுத்து உங்களை எங்கேயாச்சும் அனுப்பிவிட சொன்னான் என்று விட்டு தன் கைகள் 2ஐயும் கோர்த்து தலைக்கு பின்னே வைத்து, சரி ரெடியா? சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல? மறுபடியும் உங்களை என்னைக்கும் நாங்கள் பார்க்கக்கூடாது. மீறினா என்ன மனுஷனா பார்க்க மாட்டீங்க என்று கர்ஜித்தான். அவன் குரலின் தொனியிலேயே அவர் உடல் நடுங்கியது. அவர் முன்னே ஒரு பேப்பரையும் பேனாவையும் வைத்தான். நான் சொல்கிற மாதிரி இதில் எழுதி ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க என்றான். அவன் சொல்வதை தட்ட முடியாமல் செய்தார். முருகப்பனையும் மற்றொரு கான்ஸ்டபிளையும் அழைத்து அவர்களோடு வெற்றியை அனுப்பி வைத்தான். அவர்கள் அவரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று வடநாட்டிற்கு செல்லும் ட்ரெயினில் ஏற்றி அமர வைத்துவிட்டு வெளியே காவலுக்கு நின்று கொண்டனர். ட்ரெயின் கிளம்பி சென்ற பிறகு ஆதிக்கு அழைத்து விவரம் தெரிவித்தனர். அன்று இரவு ஆதியும் மிருணாளினியும் அருகருகே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். நாயகி தோசை வார்த்து எடுத்து வந்து அவர்களுக்கு பரிமாறிக்கொண்டிருந்தார். இருவரும் குசுகுசுவென பேசிக்கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் ஊட்டிக்கொண்டும் சத்தமில்லாமல் கொஞ்சிக்கொண்டும் சாப்பிடுவதை கண்டவருக்கு மனம் நிறைந்து போனது. சந்தோஷத்தில் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தார். இருவரும் சாப்பிட்டு முடித்து எழுந்தவுடன் ஆதி சமையலறைக்குள் சென்றான். அடுத்து தான் சாப்பிடுவதற்காக தோசை ஊற்றி கொண்டிருந்தார் நாயகி. அவரிடம் சென்று நின்றான். என்ன மாப்பிள்ள, ஏதாச்சும் வேணுமா? உங்கள் கையில் இருக்கிற தோசை திருப்பி தான் வேணும். அவன் கேட்டதும் முதலில் புரியாமல் பார்த்தவர் பின் வெகுவாக திகைத்தார். ஐயோ மாப்பிள்ள, அதெல்லாம் வேண்டாம், அவசரமாக பதறினார். இதில் என்ன இருக்கு அத்தை? நீங்கள் வெளியில் போய் உட்காருங்க. அவர் மறுக்க வம்படியாக அவரிடம் இருந்து அதனை பறித்து கொண்டான். மிருணா, ஏய் இங்க பாருடி, சத்தமாக அவளை அழைத்தார். தன் போனில் வேலை சம்பந்தமாக ஏதோ பார்த்து கொண்டிருந்தவள் என்னம்மா என்றவாறே வந்தாள். மாப்பிள்ள சொல்ல சொல்ல கேட்காம என்ன பண்ணுறாருன்னு பாருடி. சிறு குழந்தையைப் போல் அவளிடம் புகார் அளித்தார். அதற்குள் வெந்த தோசையை எடுத்து தட்டில் வைத்து, இந்தாங்கத்த, போய் உட்காந்து சாப்பிடுங்க என்றான். சிரித்தாள் மிருணாளினி. என்னடி சிரிக்கிற, சொல்லுடி அவர்கிட்ட என்றார் தயக்கமாக. ஆதி, அம்மாவுக்கு தோசை மொறுமொறுன்னு இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக ஊற்றி சுற்றி எண்ணெய் விட்டு சுட்டு எடுங்க, சரியா என்று விட்டு, சொல்லிட்டேம்மா என்றாள் நாயகியிடம். ஏய், நான் என்ன சொன்னா? அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவன் ஜாடை காட்ட அவன் கையில் இருந்த தட்டை வாங்கி கொண்டு மற்றொரு கையால் அவர் கைப்பிடித்து இழுத்து கொண்டு வெளியில் சென்றாள். அவரை டைனிங் டேபிளில் அமர வைத்து அவர் முன் தட்டை வைத்து சட்னியை பரிமாறினாள். அம்மா, மாப்பிள்ளை கையால் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள். சும்மா இருடி, இந்த மாதிரி கூத்தெல்லாம் எங்கேயும் நடக்காது. அத்தை, இனி நம்ம வீட்டில் நடக்கும், சரியா? சீக்கிரம் அதை சாப்பிட்டு முடிங்க, அடுத்தது ரெடி ஆகிட்டே இருக்கு என்றான் உள்ளே இருந்து. அவரோ ஒரு மாதிரி அவஸ்தையாய் பார்க்க, அம்மா என்று விட்டு ஒரு வாய் எடுத்து அவருக்கு ஊட்டினாள் மிருணாளினி. இதுவே உன் புருஷன் ஊற்றி கொடுக்குறப்ப எல்லாம் வக்கனையாக உட்காந்து சாப்பிட்டுக்க, என் புருஷன் ஊற்றினா மட்டும் கசக்குதா? அவள் கூறியதை கேட்டதும் அவர் விழிகள் கலங்க துடித்தன. ஒருவேளை ஆதி ஊத்துறது நல்லா இல்லையோ என்று விட்டு, ஆதி என்றாள். அவள் கையை பிடித்து தடுத்து விட்டு எதுவும் பேசாமல் சாப்பிடத் தொடங்கினார். அவளை அவருக்கு கொண்டு வந்து பரிமாறினாள். சாப்பிட்டு முடித்ததும் எழுந்து அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார். என்ன ஆச்சு என்றான் ஆதி. அப்பா ஞாபகம் வந்திருக்கும். ஓ, அம்மாவுக்கு தோசை மட்டும் சூடாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே ராத்திரி டிஃபன் தோசைன்னா அப்பா சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுவார். அவர் தான் அம்மாவுக்கு ஊற்றி கொடுப்பாரு. அவருக்கு அம்மானா அவ்வளவு இஷ்டம். எனக்காக கூட அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆதி அவர் அறைக்கு செல்ல முனைய அவன் கைப்பிடித்து நிறுத்தினாள் மிருணாளினி. விடுங்க ஆதி, கொஞ்ச நேரம் அழுதுட்டு சரியாகிடுவாங்க. மென்மையாக அவள் கையை எடுத்து விட்டு கோரினான். இனி இந்த மாதிரி அழக்கூடாதுன்னு தான் போறேன் சொல்லிவிட்டு அறை கதவை திறக்க அன்புவின் புகைப்படத்தை பற்றி கொண்டு அழுது கொண்டிருந்தார் நாயகி. அவர் அருகில் சென்று அமர்ந்தான் ஆதி. அவர் மரியாதைக்கு எழுந்து கொள்ள முனைய அவர் கைப்பிடித்து தடுத்தான். கொஞ்ச நேரம் என்ன மருமகனா பார்க்காம மகனா பாருங்க என்று விட்டு அவரை மீண்டும் அமர வைத்தான். அவன் முகத்தை பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டார். உங்களுக்கு மாமா மேலே கோபமா அத்தை? அவர் பதில் சொல்லவில்லை.
அவர் தப்பு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்பதை போல் இடவளமாக தலையசைத்தார். அப்புறம் ஏன் அத்தை இந்த அழுகையெல்லாம்? இனி அவர் ஸ்தானத்தில் இருந்து அவர் மகன் மாதிரி நான் உங்களை பார்த்துக்கிறேன். அவர் வாய் பொத்தி வெடித்து அழுதார். மிருணாளினி அவரின் மறுபக்கத்தில் அமர்ந்து அவரை தோளோடு அணைத்து கொண்டாள். மாமா பணம் வாங்கி என்ன பண்ணாருன்னு தெரியணுமா அத்தை? இருவருமே திகைத்து அவன் முகம் பார்த்தனர். ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டுவிட்டு அனைத்தையும் கூறிவிட்டான் ஆதி. இன்று வெற்றியை ரயில் ஏற்றி அனுப்பியது வரை சொல்லிவிட்டான். அதிர்ச்சியில் சிலையாக உறைந்து போனார்கள் இருவரும். இனி நீங்க 2 பேருமே மாமாவை நினைச்சு அழக்கூடாது அத்தை. இரவு ஆதி அறைக்குள் நுழைந்த போது மிருணாளினி ஏதோ யோசனையில் இருந்தார். அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அவனை கழுத்தோடு கட்டி கொண்டாள். மெல்ல அவள் தலையை வருடினான். எங்க அப்பா தப்பு பண்ணல ஆதி. அவர் தப்பானவர் இல்லை. அவர் பிழைக்க தெரியாதவர் இல்லை. அவர் ஏமாந்து போகல. இதுவரை அவரை திட்டியது எல்லாம் தவறு என்று உள்ளுக்குள் உறுத்த அதனை கண்ணீரோடு வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து, ஆதி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா என்றாள். சொல்லுமா. என் சித்தப்பா பண்ண தப்பு வெளியே தெரிய வேண்டாமே. ஊரில் சித்தியோட மரியாதை போயிடும். அது மட்டும் இல்லாமல் என் தம்பிங்க வாழ்க்கையும் பாதிக்கும். ப்ளீஸ். அவன் முகம் பார்த்து கெஞ்சினாள். சிறு புன்னகையோடு அவள் நெற்றி முட்டினான். அன்பு பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணுறியோ? அதை கேட்டு சிரித்தாள். ஆமாம், அன்னைக்கு ஒரு நாள் யாரோ ஒரு டைலாக் சொன்னாங்க, தம்பி தங்கச்சிங்கன்னு பாசம் வைக்கக்கூடாது, அப்புறம் ஏமாந்து தான் போவோம்னு. குறும்பாக கேட்டான். வெட்கத்தோடு அவன் கழுத்தில் முகம் புதைத்து அவன் டிஷர்ட்டின் பட்டனை திருகியவாறே கூறினாள். அது தருண் மேலே இருந்த கோபம். என்னை அவன் பார்க்கவே இல்லையே, அவன் என்னை வேண்டாம்னு நினச்சிட்டான் இல்லை அப்படின்ற வேதனை அப்படி என்ன பேச வச்சுது. நான் என்ன அர்த்தம்? நான் கேட்டதுக்கு என்ன பதில்? சின்ன சிலுங்களோடு கேட்டாள். தன் பாக்கெட்டில் இருந்து அந்த பேப்பரை எடுத்து அவளிடம் நீட்டினான். அதை வாங்கி படித்தவள் திகைத்தாள். அதில் இருந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.